வரகாத்துஹு. சளி மருந்து வந்து ரெடி ஆகிடுச்சுமா. ரொம்ப மூச்சு திணறலோட அவங்க பேசும்போதே ரொம்ப திட்டுமுட்டு அடிக்குதுமா. அந்த அளவுக்குலாம் ரொம்ப முத்த விடாதீங்கம்மா. நம்ம வந்து ஏன் இவ்வளோ அளவுக்கு முத்த விட்றீங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லை மேடம். எங்களுக்கு எங்கே நிவாரணின்னு தெரில. அவங்க அங்கே சொல்கிறாங்க, இங்கே சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் தான் நாங்களும் போகிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே இல்லைன்னு அவ்வளோ கஷ்டப்படுறாங்கம்மா. மூச்சு பேசவே முடியலம்மா. அப்படி திணறுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்து நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் பிஸ்மி நாட்டு மொழிக்கு போங்க, கண்டிப்பாக அங்கே நிவாரணி ஆகிடும்னு சொன்னாங்க. அதாம்மா நாங்கள் இங்கே வந்துருக்கோம்னு சொல்லிட்டு மருந்து வாங்குறாங்கம்மா. நிறையா பேர் மருந்து வாங்கி சாப்பிட்டு ரொம்ப பேர் வந்து பேச முடியாமல் பேசும்போதெல்லாம் ஒரே இருமல்மா. அப்படியே சளி பின்னும் பாருங்கள். அந்த அளவுக்குலாம் மருந்து வாங்கி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிசல்ட்டுமா. நீங்களும் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அங்கேயும் இங்கேயும் காசு இல்லை, பணம் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, அழுகுறீங்க. நாங்கள் நகையெல்லாம் விற்றுட்டு நாங்கள் அங்கேயும் அலைஞ்ச வேணாம், நிவாரணம் எங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே சொல்லுங்கள், இங்கே மருந்து வாங்கி சாப்பிடுங்க. அல்லாஹ் இங்கே ஷிஃபா வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நிவாரணி ஆகிடுங்க இன்ஷா அல்லாஹ். காலங்காலமாக நீங்கள் செலவு பண்ணவும் மாட்டீங்க, காலங்காலமாக அந்த பிரச்சனைக்கு நீங்கள் கஷ்டப்படவும் மாட்டீங்க. அல்லாஹ்வுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோட்டீஸில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனையே படிப்படியாக சால்வ் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்புறம் நிறைய பேர் வந்து குழந்தைக்கு சிரப்லாம் கேட்டிருக்காங்கம்மா. சளி சிரப்லாம் 3 வயசு குழந்தைக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்குலாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, அதனால் சிரப்லாம் கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சாப்பிடும் போது அந்த குழந்தைக்குள்ள சளிலாம் எல்லாமே சரியாயிடும். இன்ஷா அல்லாஹ். நிறைய மருந்து கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நான் அப்பப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் டைம் கிடச்சா.